ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2025 குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா. 2025 குரூப் 4க்கு தமிழ், ஓகேவா, தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இருக்குங்கள. இந்த ஜிஎஸ்க்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன், புரியுதுங்களா. இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க, ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸுக்கு பார்த்துடலாம். மேக்ஸ் இருக்குங்களா, மேக்ஸுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து தமிழ் ஜிஎஸ்க்கெலாம் போகலாம், ஓகேவா. சரி, இப்போ மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சேனல் சுரேஷ் இருக்குது பார்த்தீங்களா. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட அகாடமி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சுரேஷ் அகாடமிக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் சுதர்ஷன் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த மேக்ஸ் சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. பிகினர்ஸ் மஸ்ட்டு பார்க்கலாம் அந்த சுதர்ஷன் சார் வீடியோஸ். ஏன் அப்படின்னா பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை, ஓகேவா. அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது டாக்டர் ஏஆர் தங்கமுத்து இருக்குது பார்த்தீங்களா. தங்கமுத்து அவங்களோட மேக்ஸ் வீடியோஸ், ஓகேங்களா. ஏன் நான் சொன்னால் அவர் ஸ்கூல் புக் வைஸும் பிஓக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் எடுப்பார், ஓகேங்களா. இவர் ஒன்லி பிஓக்யூ கொஸ்டின் மட்டும்தான் போகும். ஆனால் இவர் ஸ்கூல் புக் இருக்குங்களா, ஸ்கூல் புக்கோட சம்ஸும் பிஓக்யூ சம்ஸும் எடுப்பார், ஓகேங்களா. அடுத்து டேஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா. டேஃபில் இந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் இருக்குங்களா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சூப்பராக எடுப்பாங்க, அவங்களுக்கு பார்க்கலாம், ஓகேங்களா. மஸ்ட்டு இந்த 3 சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மேக்ஸுக்கு நம்ம எந்த புக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் அகாடமியோட புக்கு ஃபாலோ பண்ணலாம். மஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாய்ஸ் அகாடமி கொடுப்பேன். அவங்க மேக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் தெளிவாக போட்டு நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. சாய்ஸு நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸு. மற்ற யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மேக்ஸுக்கு இவங்க மூணு சேனல் பார்த்தாவே போதுமானது. இவங்களே சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணால் ஜிஎஸ் வந்துடலாம். ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஜிஎஸ்ஸுக்கு நம்ம எந்த சேனல் மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் என்னென்னா சாய்ஸ் அகாடமியோட சேனல். சாய்ஸ் அகாடமி இருக்குங்களே, சாய்ஸ் அகாடமியை மஸ்ட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் நான் சாய்ஸ் அகாடமி சொல்கிறேன்னா, அவர் ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா. ஷார்ட்கட்ஸ் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. ஷார்ட்கட்டோட நமக்கு கான்செப்டோட ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் சாய்ஸோட முத்து கணேசன் சார் இருக்கார்ல, முத்து கணேசன் சாரோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஎஸ்ஸுக்கு சாய்ஸு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், ஓகே. ஏன் அப்படின்னா அவர் ஷார்ட்கட்டோட எல்லா வீடியோஸும் தெளிவாக சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. நமக்கு எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதனால் நீங்கள் ஜிஎஸ்ஸுக்கு மஸ்ட்டு சாய்ஸ் ஃபாலோ பண்ணலாம், புரியுதுங்களா. சாய்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நீங்கள் எனக்கு சாய்ஸும் இல்லை, அதனால் நான் அடுத்து நான் எந்த அகாடமி நான் ஃபாலோ பண்ணுறது, நான் யூடியூப்பில் படிக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், ஓகேங்களா. சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த அகாடமி ஃபாலோ பண்ணலாம். கிறிஷோபா இருக்குது பார்த்தீங்களா. கிறிஷோபாவுக்கு நீங்கள் நான் அத்தனை வீடியோஸும் நான் ஃபாலோ பண்ண சொல்ல. ஜிஎஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே லெசன் சூப்பராக எடுப்பாங்க அவங்களுக்கு, ஓகேங்களா. மற்றது எப்படின்னு தெரியல, நான் அவங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் நான் ஜிகேக்கு நான் பார்த்துருக்கேன். ஜிகே பார்த்த வரைக்கும் ஜிகே லெசன் சூப்பராக எடுக்கிறாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓகேங்களா. எனக்கு அதுவும் இல்லை, எனக்கு இன்னும் ஜிகே எனக்கு அவுட் சோர்ஸு நிறைய வேணும் அப்படி வேணும்னா ஜேடி டீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா. ஜேடி டீச்சிங்கை ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா. ஏன்னா இவங்க ஒரு 50 days சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 3 நாள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. நான் உள்ளானது இதான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதுதான் உண்மை, ஓகே. இப்போ மேக்ஸுக்கு பார்த்தாச்சு, ஜிஎஸ்ஸுக்கு பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், நம்ம தமிழுக்கு ஃபஸ்ட்டு மூணாவது தமிழ். இப்போ ஜிஎஸ்ஸுக்கு எல்லோரும் புக்கு கேட்பீங்க தெரியுமா. சரி, மேக்ஸுக்கு புக்கு சொல்லியாச்சு, சாய்ஸ் புக்கு சொல்லிட்டீங்க. சரி, ஜிஎஸ்ஸுக்கு எந்த புக்கு வேணால், ஜிஎஸ்ஸுக்கு எந்த புக்கு வேணால் ஸ்கூல் புக் இருக்குங்களே, ஸ்கூல் புக்கு வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்கே போதுமானது. இல்லைனா ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் நோட்ஸ் போதும். கண்டபடி நிறைய புக்ஸ் வாங்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு இதுவே போதுமானது. என்னை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. நீங்கள் அவுட் சோர்ஸ் வாங்கி படிக்கிறதும் படிக்காததும் உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா. சரி, அடுத்து தமிழ். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து தமிழுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ அது, ஓகேங்களா. இப்போ எல்லோரும் நினைக்கலாம் ஏன் ப்ரோ நீங்கள் யூடியூப்லேயே காமிச்சிட்டு போகலாம்ல, இந்த சேனலில் அவங்க லோகோலாம் காமிக்கலாம்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை, நான் ஏன் இப்போ எழுதி காமிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வரும். இப்படிலாம் இப்போ எழுதி காமிச்சா தான் நல்லா கவனிப்பீங்க. இல்லைனா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது வீடியோ போட்டு நான் பேசுகிறதுக்கு யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் எழுதி காமிச்சா தான் ஈஸியாக இருக்கும். நான் எழுதி காமிக்கிறேன், ஓகேங்களா. சரி, தமிழுக்கு இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டு, ஓகேங்களா. ஓல்டு சிலபஸ் பேஸ்டு இல்லை, நியூ சிலபஸ் பேஸ்டு. எதை பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது சாய்ஸ் அகாடமி தான்,
நான் வந்து சாய்ஸ் அகாடமி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து தமிழுக்கு சார் வந்து 25 டேஸில் தமிழ் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சிலபஸ் வைஸு புக்கு இருக்குங்கள, சிலபஸ் புக்கில் எங்கெங்கே கட்டிங்ஸ் இருக்கோ அந்த கட்டிங்ஸே போட்டு கொடுத்துட்டாரு. அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். சிலபஸ் கட்டிங்ஸை தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் சாய்ஸ் பார்க்கலாம். சரி, நான் சாய்ஸ் விட்டுட்டு வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னா தமிழுக்கு சுரேஷ் அகாடமியில் அவங்களோட புக் கண்டென்ட் இருக்குங்களே, அவங்க புக் கண்டென்ட்டை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ அது மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் அவங்க ஒப்பிப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அது ஜஸ்ட்டு பார்த்தா போதும். நான் ஃபுல்லாக பார்க்க சொல்ல. நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது சாய்ஸ் அகாடமியை தெளிவாக ஃபாலோ பண்ணிங்களாவே போதும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆசிரியர். அதனால நான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஆசிரியர்னால அவங்களுக்கு தமிழ் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணுங்கிற அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர் தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. ரைட்டா? இப்போது ஓகே, தமிழுக்கு எந்த புக்கு ப்ரோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா, நான் கொடுக்குறது ஃபஸ்ட்டு கொடுக்குறது சுரேஷ் அகாடமியோட புக்கு தான். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட இப்போது 2வது எடிஷன் விட்ருக்காங்களே, அந்த 2nd எடிஷன் புக்கு. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட கண்டென்ட் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது புக்கு ஒன்று. ஓகேயா, சரி. அடுத்து ஸ்கூல் புக் பேஸ்டு ஒரு புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு புத்தா புக் இருக்குங்கள, புத்தாவோட தமிழ் புக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா என்கிட்டே அந்த புக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த புக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து வீடியோ ரிவ்யூவும் போட்டிருக்கேன். இன்னும் புக்கோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக நான் இது பண்ணலை. நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த புக்கை காமிச்சு ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா, புத்தா புக்கு ஓகே. உங்களுக்கு வந்து இது வந்து அவுட் சோர்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு. இது வெறும் ஸ்கூல் புக்கு. உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா எஸ்எம்னா என்னதுன்னா சந்தோஷ்மணி. இது ஓகேவா, சந்தோஷ்மணியோட புக்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அதில் அவுட் சோர்ஸுமே ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்கு இருக்குது, கலந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் புத்தா புக்கில் வெறும் ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன சேனல்ஸில் இப்போ வரைக்கும் வீடியோ யார் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வீடியோவில் சொன்ன இத்தனை சேனல்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, சரி ரைட்டு. இப்போ வந்து சொல்லிட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்கு எந்த சேனல் சொல்லாமல் போகிறீங்களே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது 4வது வந்து சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து SWD ஸ்டடி வித் தர்ஷினி இருக்குங்களா, இந்த ஸ்டடி வித் தர்ஷினி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, 1 மந்த்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 145 பேஜ் போகுது. நீங்கள் அவ்வளோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு மந்தில் முக்கியமானது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் போதும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சேனல் நீங்கள் பார்த்தாவே தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துக்குங்க. ஓகேயா, இப்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை சேனல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். ஓகேவா, ரைட். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நாம் வந்து பாஸ் பண்ணலாம்னா நமக்கு பாஸ் பண்ணுறது மீன்ஸ் அப்படின்னா நம்ம சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஓகேங்க, பாஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. இவங்க வந்து இவங்களை வச்சு சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு போயிடலாம். இவங்களே நம்பி போனோம்னா பாஸ் ஆக முடியுமான்னு சொல்ல மாட்டேன். இவங்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் இந்த சேனல் நம்ம பார்த்தாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக முடியுமான்னு நினைக்கக்கூடாது. இதை மட்டும் பார்த்தாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து தமிழுக்கு ஜிஎஸ்க்கு இந்த சேனல் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க குழம்பிட்டு இருக்கலாம். இது நீங்கள் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பாரு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.